வணக்கம். இப்போ தமிழ்நாட்டுல எல்லார் பேச்சும் ரெண்டே விஷயத்த சுத்தி தான் இருக்கு. ஒன்னு, நமக்கு வரவேண்டிய அரசு நிதியுதவி திட்டங்கள். இன்னொன்னு, இப்பவே வாட்டி வதைக்கிற அதிதீவிரமான வெயில். இந்த ரெண்டுமே நம்ம அன்றாட வாழ்க்கையை நேரடியா பாதிக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். அதனால இத பத்தின முழுமையான அலசல வாங்க நேரா பாப்போம். இந்த மே மாசம் மகளிர் உரிமை தொகையான அந்த 2000 ரூபாய் நம்ம அக்கவுண்ட்டுக்கு வருமா வராதா? இதுதான் இப்ப பட்டி தொட்டி எங்கும் கேட்கப்படுற மில்லியன் டாலர் கேள்வி. இதுக்கான விடை என்னங்கறத ஆதாரங்களோட இப்ப நாம தெளிவா பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம அலசல்ல என்னென்ன பார்க்க போறோம்னா, இந்த உரிமை தொகை எதிர்பார்ப்புகள், தேர்தல் முடிவுகளோட தாக்கம், முதியோர் ஓய்வூதிய நிலவரம், அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த அதிதீவிர வெயில் எச்சரிக்கை, அதிலிருந்து தப்பிக்க கோடைக்கால பாதுகாப்பு வழிமுறைகள். இதெல்லாம் தான் நாம சுருக்கமா ஆனா ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். முதல்ல இந்த மகளிர் உரிமைத் தொகைக்கான எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குன்னு பாப்போம். சும்மா இல்லங்க, கிட்டத்தட்ட 1.03 கோடி பெண்கள் இந்த மாமாச பணத்துக்காக ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் புதுசா அப்ளை பண்ணலான்னு 2.5 கோடி பெண்கள் ரெடியா இருக்காங்க. தேர்தல் பரபரப்பெல்லாம் முடிஞ்சு தலைவர்கள் கொடைக்கானலுக்கு ரெஸ்ட் எடுக்க போனப்போ கூட மக்கள் அங்கேயும் போய் எங்களுக்கு விடுபட்ட பணம் எப்ப வரும், புது ஃபார்ம் எப்ப தருவீங்கன்னு தங்களோட கோரிக்கைகளை நேரடியாகவே வச்சிருக்காங்கன்னா பாருங்களேன். ரெண்டாவது விஷயம், இதுக்கு முதல்வர் கொடுத்த வாக்குறுதி என்ன? மக்களோட இந்த நேரடியான கோரிக்கைகளுக்கு முதலமைச்சர் தரப்புலேருந்து வெளிப்படையான ஒரு பதில் வந்திருக்கு. அதாவது, எங்க ஆட்சி தொடர்ந்தால் தகுதியுள்ள எல்லாருக்கும் இந்த பணம் உடனே கிடைக்கும், மே மாசத்திலேயே புது அப்ளிகேஷன் ஃபார்மும் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காரு. இதை நாம எந்த அரசியல் சார்பும் இல்லாம அவங்க சொன்னதை அப்படியே புரிஞ்சுக்கணும். இதுல ஹைலைட்டே என்னன்னா, தற்போதைய அரசாங்கமே திரும்பவும் அமைஞ்சா உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி உங்க அக்கவுண்ட்டுக்கே நேரடியாக வரும்னு உறுதியளிக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா இது குடும்ப பட்ஜெட்ல ஒரு பெரிய ரிலீஃப் தான் இல்லையா? அடுத்ததா மூணாவது, இந்த தேர்தல் முடிவுகளின் தாக்கம் எப்படி இருக்க போகுது? இங்க விஷயம் ரொம்ப சிம்பிள். இப்போ இருக்கிற அரசாங்கமே தொடர்ந்தா மே மாசத்திலேயே பணம் கைக்கு வந்துடும், புது ஃபார்மும் உடனடியா கிடைச்சிடும். ஆனா ஒருவேளை ஆட்சி மாறி புதிய அரசு வந்தா அவங்க பொறுப்பேற்று விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சு புதுசா நடைமுறைகளை தொடங்குறதுக்குள்ள கண்டிப்பா ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் தாமதமாகலாம். இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த டைம்லைனை பாருங்க, மொத்த விஷயமும் மே 4ஆம் தேதியை சுத்தி தான் இருக்கு. அன்னைக்கு வர்ற ரிசல்ட் தான் மே 15க்குள்ள உங்களுக்கு பணம் கிடைக்குமா இல்ல ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் காத்திருக்கணுமாங்கிறத உடனடியா முடிவு பண்ண போகுது. 4வது பகுதி, முதியோர் ஓய்வூதிய நிலவரம் பத்தி பார்க்கலாம். நமக்கு கிடைச்சிருக்க தகவல் படி முதியோர் ஓய்வூதியமும் 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படலாம்னு ஒரு இலக்க வச்சிருக்காங்க. வீட்ல இருக்கிற பெரியவங்களுக்கு இது நிஜமாவே ஒரு பெரிய உதவிதான். ஆனா மகளிர் உரிமை தொகைக்கும் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குங்க. உரிமை தொகை அரசியல் மாற்றங்களை சார்ந்திருக்கு. ஆனா முதியோர் ஓய்வூதியம் அப்படி இல்ல. மே 4ஆம் தேதி யார் ஜெயிச்சாலும் சரி, யாருடைய அரசு அமைஞ்சாலும் சரி, முதியோர் ஓய்வூதியம் எந்த தடையும் இல்லாம தொடர்ந்து வழங்கப்படும். அதுல எந்த மாற்றமும் இருக்காது. சரி, 5வது பகுதி, ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு விஷயத்துக்கு வருவோம். அதிதீவிர வெயில் எச்சரிக்கை. பொருளாதார அப்டேட்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ நம்ம மாநிலத்துல சுகாதாரத்துறை ரொம்பவே சீரியஸான ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க. கத்திரிவேல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வெப்பநிலை எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ணி 113 டிகிரி ஃபாரன்ஹீட்டே தொட்டுருச்சு. இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. சும்மா வெயில் அடிக்குது, வேர்க்குதுன்னு இத கடந்து போக முடியாது. இந்த அதீத வெப்பத்தால மூளை பாதிப்பு, வலிப்பு, மயக்கம், ஏன் கோமா நிலைக்கு கூட போறதுக்கான அபாயம் இருக்குன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. அதனாலதான் பகல் நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு ஊரடங்கு மாதிரியான நிலைமையை ஃபாலோ பண்ண சுகாதாரத்துறை அறிவுறுத்துறாங்க. கடைசி மற்றும் 6வது பகுதி, இந்த கோடைக்கால பாதுகாப்பு வழிமுறைகள் என்னென்னு பார்க்கலாம். இதுல நம்ம உடனே செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். காலை 11 மணிலிருந்து மதியம் 3 மணி வரைக்கும் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களையும் பெரியவங்களையும் வெளியிலேயே விடாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலைனா மட்டும்தான் வெளியே போகணும். குழந்தைங்க விளையாடுறதுனா அது ஈவினிங் மேல மட்டும்தானே ஸ்ட்ரிக்டா சொல்லுங்க. அதே மாதிரி நம்ம சாப்பாட்டு பழக்கத்திலையும் சில மாற்றங்களை உடனே கொண்டு வரணும். நிறைய தண்ணி குடிங்க. நீர் சத்து இருக்கிற காய்கறிகள், மோர், தயிர் இதெல்லாம் சாப்பாட்டுல அதிகமா சேர்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமா இந்த காரசாரமான உணவுகளுக்கு கொஞ்ச நாளைக்கு கண்டிப்பா குட் பை சொல்லிடுங்க. இந்த வெயில சமாளிக்க அது ரொம்பவே அவசியம். நம்ம எல்லாரும் மே 4ஆம் தேதி என்ன ஆகப்போகுது, நமக்கு வரவேண்டிய நிதியுதவி என்ன ஆகும்னு ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருக்கோம். அதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா அதை விட இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய கேள்வி, இந்த 113 டிகிரி வரலாற்று சிறப்புமிக்க கொடிய வெயில்ல இருந்து நம்மையும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாத்துக்க நாம முழுமையா தயாரா இருக்கோமா? யோசிச்சு பாருங்க. இந்த முக்கியமான கேள்வியோட இன்னைக்கு நம்ம அலசல முடிச்சுக்கலாம். பாதுகாப்பா இருங்க.